லாஸ்ட் வீடியோல நிலையான அழகுக்கு என்ன பண்ணலாம் பார்க்கலாம்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதை பத்தி பார்ப்போம். நிலையான அழகுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு 3 விஷயம். அந்த 3 என்ன அப்படின்னா, நம்ம மற்றவங்கள்ட்ட வந்து பழகுற விதம், பாசம் காட்டுற விதம், மதிக்கிற விதம். இந்த பழகுறது, பாசம் காட்டுறது, மதிக்கிறது, இந்த 3லையுமே நம்ம எல்லாருமே என்ன பண்ணுவோம், 100க்கு 95ல இருந்து 99 மார்க் வாங்கிடுவோம். சிலவங்க 100 மார்க் கூட வாங்கிடுவாங்க. இதில் கொஞ்சம் ஆக்டிங்கும் உள்ள வந்துடும். மதிக்கிற மாதிரி ரொம்ப ஓவர் ஆக்டிங்லாம் பண்ண தான் செய்வோம். சரியா? அடுத்து வந்து இன்னொரு விஷயம், 4வது விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம மற்றவங்கள பாராட்டுற விதம். பாராட்டுறதுன்னு சொல்றப்ப நம்மை சார்ந்தவர்களையும் நமக்கு பிடித்தவர்களையும் பாராட்டுறது கிடையாது, அது தற்பெருமை. ஓகேவா? ஸோ இனம், மதம், மொழி தாண்டி யார் என்ன பண்ணாலும் அந்த விஷயம் நமக்கு பிடிச்சிருந்தா அது வந்து ஓப்பனாக பாராட்டணும். அந்த பாராட்டக்கூடிய உதவ சுரலை ஓப்பனாக பாராட்டணும். அந்த பாராட்டக்கூடிய மனசு வந்து என்னது, அதுதான் கடவுள். ஸோ அந்த மனசு இருந்தால் அது ஒரு பெரிய அழகு. அப்போது நம்ம மற்றவங்கள மதிக்கிறது, பாசம் கட்டுறது, பண்பாக நடந்துக்கிறது, பாராட்டுறது, இதெல்லாம் ஒரு அழகு. இந்த அழகை வந்து நம்ம வந்து உருவாக்கிக்கணும். அடுத்து இன்னொரு விஷயம் என்னன்னா, 5வது விஷயம் வந்து நம்மளுடைய உறுப்புகளில் ஒரு உறுப்பு, அந்த உறுப்புக்கு ஒன்று இருக்கணும், ஒன்று இருக்கக்கூடாது. ஸோ அது வந்து ஒரு நிலையான அழகுக்கு ஒரு காரணமாக இருக்கும். அது என்னன்றதை யோசிச்சு வைங்க. அதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.